அக்கா பீரோவில் என்னுடைய துணிகளை மடித்து ஒழுங்காக அடுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது மாமா உடும்பு பிடி போட்டாரு. என்னடி சந்தியா, கல்யாணமாகி 2 வருஷமாகியும் இன்னும் அப்படியே இருக்கியே, காலையிலேயே நல்லா கும்முன்னு இருக்கடி என்றார். அந்த பீரோ திறந்திருந்ததால் என்னை யாரென்று தெரியவில்லை மாமாவுக்கு. அக்காதான் என்று எண்ணிக்கொண்டு வண்ணஜாலம் செய்ய நான் திரும்பி அவர் முகம் பார்த்தேன். என்ன மாமா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா என்றேன். என்னம்மா திவ்யா, நீ எப்போ வந்த? போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க. என்ன விசேஷம் என்று கேட்க எங்கள் பேச்சு தொடர்ந்தது. நான் திவ்யா, இப்பதான் ஊர்ல பிகாம் முடிச்சிட்டு சென்னைக்கு வேலை தேடி புறப்படுகிறேன். சென்னையில எங்க அக்காவும் அவள் கணவரும் வாடகை வீட்டுல தங்கியிருக்காங்க. அக்கா வீட்லயே இருக்கா. மாமா காய்கறி கடை வச்சிருக்காரு. சென்னைக்கு போனதும் போன் பண்ணுன்னு எங்க அப்பா என்ன பஸ் ஸ்டாண்டு வந்து வழி அனுப்பினார். பஸ் ஏறியதும் மாமாவுக்கு மெசேஜ் மட்டும் செய்திருந்தேன். அதை அவர் பார்க்கவில்லை என்பது எனக்கு பின்னால் தான் தெரியும். அக்காவுக்கு மெசேஜ் செய்தேன். நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குக்கா, காலையில் வந்துடுவேன் என்று அனுப்பிவிட்டு இரவு நேரத்தில் பயணம் செய்து காலையில் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அக்கா மட்டுமே வெளியே வந்தாள். என்னக்கா மாமாவை காணும் என்றேன். அவர் நேத்து நைட்டு நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டார்டி, இன்னும் எழுந்திருக்கல என்றாள். நானும் என் பைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். அக்கா எனக்கு தன்னுடைய நைட்டியை எடுத்துக் கொடுத்தாள். வேண்டாண்டி, எங்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். பரவாயில்லடி, போட்டுக்கோ, நான் உனக்கு தோசை செஞ்சு வைக்கிறேன். உன் துணிகளை எடுத்து பீரோவுல ஒரு பக்கமா அடுக்கிட்டு வா என்று சாவியை கொடுத்தாள். நான் நைட்டியை மாத்திக்கொண்டு என் உடைகளை எடுத்து பீரோவில் அடுக்க மாமா வந்தார். அப்படி இப்படின்னு அக்காவை வர்ணித்துவிட்டு நான் என்று தெரிந்ததும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிலையாக நின்றவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அக்காவுக்கு உதவ சென்றேன். எங்கே நான் அக்காவிடம் சொல்லிவிடுவேனோ என்று அவரும் கிச்சனுக்கு வந்து பார்த்தார். சொல்லிடாத என்று சைகை காட்டினார். நான் சிரித்துக்கொண்டே போகும்படி கை காட்டினேன். மாமாவும் அசடு மாதிரி வேலைக்கு கிளம்பி சென்றார். அன்று நானும் என் அக்காவும் இன்டர்வியூ சென்று திரும்பினோம். மாமாவும் சாப்பாட்டுக்கு வரும்போது சாயங்காலம் வந்து விசாரித்தார். என்ன ஆச்சு திவ்யா, வேலை கிடைச்சுதா என்றார். இல்ல மாமா, எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வரலன்னு அனுப்பிட்டாங்க. வேற ஏதாச்சும் வேலை தேடணும் என்றேன். வேணும்னா என் கடையில வந்து உட்காந்துக்கிறியா? கடையில கஸ்டமர் அதிகமா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் அப்படியே வாங்காம போயிடுறாங்க. எனக்கு காசு வாங்கி போட்டுக்கிட்டு ஒத்தாசையா ஒரு ஆள் தேவை. உன்னால வர முடியுமா என்றார். என்னங்க, அவ படிச்சிருக்கா, அவளை போய் உங்க கடையில வேலை பார்க்க சொல்றீங்களே என்று திட்டினாள் அக்கா. அக்கா, நீ சும்மா இரு. இன்னைக்குதான் என் தகுதி என்னன்னு எனக்கே தெரிஞ்சுது. ஊர்ல படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்தாதான் தெரியுது நம்ம பேச்சு திறமை என்னன்னு. நான் ஸ்போக்கன் கிளாஸ் போற நேரம் தவிர மற்ற நேரத்துல மாமா கடைக்கு உதவியா போறேன் என்றேன். மாமாவும் என்னை நடத்தி கூட்டிச் சென்றாரு. கடை ரொம்ப சின்னது. உள்ளேயும் விசாலமான இடம் கிடையாது. கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கும் போது வெங்காயம் எடுக்க வர வேண்டுமானால் என்னை தாண்டிதான் போக வேண்டும். நான் சுவரோடு ஒட்டிக்கொண்டு அவருக்கு இடம் கொடுத்தேன். ஆரம்பத்தில் மாமாவும் என்னை இடிக்காமல் தான் போனார். திரும்ப திரும்ப வெங்காயம் எடுக்கவே வந்து கொண்டே இருந்தார். விலகி விலகி நின்ற நானும் இப்ப போ பார்க்கலாம் என்று வீம்புக்கு நின்றேன். தள்ளு திவ்யா என்றார். முடியாது மாமா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வெங்காயம் எடுக்க வரீங்க. நானும் எவ்வளவு தடவைதான் வழிவிடுறது. இனிமேல் நகரமாட்டேன். நீங்க எப்படியாச்சும் போய்க்கோங்க என்று சொன்னதும் என் மாமா சுவரில் ஒட்டியே போனார். நான் வேண்டுமென்றே நகராமல் நின்றேன். மாமா உரசிவிட்டு வெங்காயத்தை எடுத்து வந்தார். நேற்று அவர் செய்த வேலைக்கு இன்னைக்கு அவரை பழுவாங்குவதாக நான் நினைத்தேன். ஆனால் அவருக்கு அது தண்டனையாக தெரியவில்லை. கடை சாத்தும் வரை சேட்டைகளை தொடர்ந்தார். வீட்டுக்கு வந்ததும் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சின்ன சண்டை நடந்தது. நான் சென்று விளக்கினேன். என்னாச்சு மாமா, ஏன் அக்காவை திட்டுறீங்க? அவ என்ன செஞ்சா என்று கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது திவ்யா, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ போய் தூங்குமா என்றார். அவர் அப்படி சொன்னதும் எனக்கு சுருக்குன்னு இருந்தது. என்னமோ செய்ங்க என்று கோபத்துல வெளியில் வந்து அங்கேயே நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு எவ்வளவு ஆசையா உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி திடீர்னு எங்க ஆசையில மண்ணள்ளி போடுறியே என்று கடிந்தார். நான் என்னங்க பண்றது, எப்பவும் சரியாதான் வரும். ஆனா இந்த தடவை 3 நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நேத்தெல்லாம் சும்மாதானே இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் அப்படி என்ன ரொம்ப அவசரமா இருக்கு? எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நாளன்னைக்கு பாத்துக்கலாம், நீங்க போய் படுங்க என்றாள். மாமா வெளியில் வருவதை பார்த்து அவருக்கு தெரியாதது போல் நின்று கொண்டேன். வரும்போது புலம்பிக் கொண்டே வந்தார். அவ சும்மா இருந்திருந்தா இவகிட்ட இப்ப கெஞ்ச தேவையில்ல. இன்னைக்கு இருக்க ஆசைய யார்கிட்ட சொல்றது என்று தலையில் அடித்துக்கொண்டே போனார். பாவம் மாமா, அவர் கஷ்டப்படுவது என்னால்தான் என்பது அப்போதான் விளங்கியது.
அக்கா வேற பாவம். ஆனால் மாமா அதைவிட பாவம். சும்மா இருந்தவர் இப்படி அலைமோதுவது நம்மாலதான். நாம என்னன்னு விசாரிக்கலாம்னு உள்ள சென்றேன். என்ன திவ்யா, இந்த நேரத்துல நீ இன்னும் தூங்கலையா என்றார். இல்ல மாமா, நீங்களும் அக்காவும் சண்டை போடுறப்போ எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னாச்சுன்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வரும். அதனால என்னையே எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க. உங்க கஷ்டத்துக்கு காரணம் நான் தான் எனக்கு தெரியும். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல மாமா என்றேன். எனக்கு உன் மேல கோபம் இல்ல திவ்யா. நீ போயிட்டு தூங்கு என்றார். சொல்ல சொல்ல கேட்காமல் அங்கேயே நின்றேன். என் அக்கா வந்தாள். என்னடி இங்க நிக்கிற? நீ இன்னும் தூங்கலையா என்றாள். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க பேசி முடிவுக்கு வாங்க. அதுவரை இங்கேதான் இருப்பேன் என்று அடம்பிடித்தேன். ஏய், சொன்னா கேளுடி. இதெல்லாம் எங்க பிரச்சனை? உனக்கு புரியாது. நீ போறியா இல்லையா என்று திட்டினாள் அக்கா. சும்மா தானடி தூங்க போற. நான் நின்னா உனக்கு என்ன? நீ தூங்கு என்றேன். உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆகிடுச்சு. பேசாம வெளியே வா. நீ இங்கேயே நிக்கிறதும் மாமாவ பாவமா பாக்குறதும் எனக்கு தப்பா தெரியுது. நீ வெளியே வா என்று கூட்டிச் சென்றாள். என்னுடைய அறையிலேயே அவளும் தூங்கினாள். நான் இருக்கேனா இல்லையா என்று அடிக்கடி சோதனை செய்தாள். நடு இரவில் எழுந்தேன். அக்கா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். பாவம் மாமா. அவரை அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து நம்ம உசுர வாங்குறா என்று திட்டிக் கொண்டே எட்டி பார்த்தேன். மாமா ரூம் திறந்திருந்தது. என்னவென்று பார்க்கப் போனேன். என் பின்னாலிருந்து ஒரு கை என்னுடைய கையை பிடித்தது. என்னவென்று திரும்பி பார்த்தேன். என் கையை பிடித்திருந்தது எங்க அக்காவேதான். என்னடி பண்ற இங்க? ரூமுக்கு வா என்று இழுத்தாள். விடுக்கா, நான் சும்மாதான் வந்தேன். தண்ணி குடிச்சிட்டு வரேன், போய் படு என்று அனுப்பினேன். நம்ம ரூம்லயே தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன். நீ போய் குடிச்சிட்டு தூங்கு என்றாள். காலையில் விடிந்ததும் மாமா கடைக்கு புறப்பட்டார். நானும் கூடவே கிளம்பினேன். கடைக்கு வந்ததும் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். என்ன மாமா, நேத்து நல்ல தூக்கமா என்று கேட்க, பேசாத திவ்யா, உன்னாலதான் எல்லாம். நேத்து நைட்டு முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் அக்கா இருந்திருந்தா கூட கையில கால்ல விழுந்தாச்சும் என்னமாச்சும் செஞ்சு காரியத்தை சாதிச்சிருப்பேன். நீயும் அக்காவை கூட்டிட்டு போயிட்ட. எங்கூட பேசாத என்றார். மாமா, உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா நாம எங்காச்சும் வெளியில போலாமா என்றேன். கடையில வியாபாரத்தை விட்டுட்டு எங்கம்மா போறது என்றார். எங்கேயாச்சும் கூட்டி போங்க. இந்த ஊர்ல எனக்கு ஒரு இடமும் தெரியாது என்றேன். உன் அக்கா கிட்ட போன் பண்ணி சொல்லு. அவளும் கிளம்பி ரெடியா இருப்பா. நாம நேரா வீட்டுக்கு போனதும் அக்காவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எங்காச்சும் வெளியே போலாம் என்றார். மரமண்டை மாமா, இன்னும் ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலைன்னா இப்பதான் புரியுது. சரியான தத்தியா இருக்கீங்களே. நானும் நீங்களும் வெளியே போகணும்னு சொன்னா அக்காவையும் ஏன் கூப்பிடுறீங்க? நானும் நீங்களும் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன்னு அழுத்தமாக சொன்னேன். அப்பதான் என் மங்குனி மாமாவுக்கு புரிந்தது. சாரி திவ்யா, நீ சொன்னதே இப்பதான் புரிஞ்சுது. நம்ம 2 பேரும் பீச்சிக்கு போலாமா என்றார். பீச்சிக்கு போய் என்ன செய்வீங்க? வேற எங்காச்சும் போலாம் என்றேன். அப்படின்னா பக்கத்து தியேட்டர்ல நல்ல படம் ஓடுது, அங்க போயிடலாமா என்றார். டேய் மக்கு மாமா, ஓட்டலுக்கு போலாம்டாவா. இங்கேயே பக்கத்துல ஏதாச்சும் நல்ல ஓட்டல் இருக்கான்னு பாரு. நாம மதியம் வரைக்கும் இருந்துட்டு வரலாம் என்றேன். என்ன திவ்யா, உன்ன என்னமோன்னு நினைச்சேன். நீ பெரிய கில்லாடிதான் போல. இவ்வளவு வேகமாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற என்றார். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அக்காவை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்து பார்த்து துணிமணி வாங்கி தரீங்க. என் படிப்பு செலவு எல்லாமே பாத்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு தடவையாச்சும் நினைச்சுக்குவேன் மாமா. உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வந்திருக்கு. அதுவும் என்னாலதான். நான் எப்படி சும்மா இருக்கிறது? எனக்கு நேத்து முழுக்க தூக்கமே இல்ல மாமா. அக்கா விட்டிருந்தா நேத்தே உங்களுக்கு ஆறுதலா இருந்திருப்பேன். இனிமேல் நீங்க எதுக்காகவும் கஷ்டப்படாதீங்க மாமா. எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. வாங்க போலாம் என்றேன். மாமாவும் பச்சைப்புள்ள மாதிரி என் கூட நடந்தார். கதை முடிவுற்றது. நன்றி கலந்த வணக்கங்கள்.